Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த பையையோ இல்ல காட்டன் துணியையோ வச்சு இந்த மைதா மாவு போட்டுக்கோங்க. இத இப்ப நல்லா முறுக்கி இப்படி மூடிடுங்க. இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போக கூடாது. சோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிடுங்க. இத ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இட்லி பானையில கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 15 நிமிஷம் இதை வச்சு வேக வைக்க போறோம். இப்ப இந்த மைதா மாவை இதுக்குள்ள வச்சிடுங்க. இப்போ இதை மூடிட்டு 15 நிமிஷம் நல்லா ஆவியில வேக வச்சு எடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு மாவு வெளியில எடுத்து நல்லா ஆற வைப்போம். மாவு இந்த மாதிரி நல்லா கட்டியா இருக்கும் வெந்த உடனே. இதை எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி கையால உதுத்து விட்டுக்கோங்க. இப்ப இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட மாவு தயார். அரை கப் அளவுக்கு அந்த ஆவியில வேக வச்ச மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலைய மிக்சியில போட்டு நல்ல மாவா திரிச்சுக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சலிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி எடுத்து அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எள் கூட கலந்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நெய்க்கு பதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ இல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயோ கூட கலந்துக்கலாம். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த உப்பு பெருங்காய தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மாவா கலந்துக்கோங்க. முறுக்கச்சில லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. போட்டுட்டு மாவை நிரப்பிக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சோடனே முறுக்குகளா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போடுங்க. நல்ல இந்த மாதிரி ஊச அடங்கின உடனே எடுத்தோம்னா நம்மளோட முறுக்கு தயார். அரை கப் அளவுக்கு அந்த ஆவியில வேக வச்ச மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலைய மிக்சியில போட்டு நல்ல மாவா திரிச்சுக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சலிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி எடுத்து அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்ல வெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1-2 கருவேப்பிலை இலைகளை பிச்சு இதுல சேர்த்துக்கோங்க. 2 இல்ல 3 இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து 1-2 பொடிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நைவேத்தியத்துக்குங்கிறதுனால மிளகு தூளோ இல்ல மிளகாய் தூளோ சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க மிளகாய் தூள், மிளகு தூள், பூண்டு கொஞ்சம் அரைச்ச விழுது அந்த மாதிரி உங்களுக்கு பிளேவரிங்க்கு எது வேணாலும் இதோட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த உப்பு பெருங்காய கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை பிசைஞ்சுக்கலாம். இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டையோட அளவு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றபடி உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் துணியை விரிச்சு வச்சுக்கோங்க. அதுல இந்த தட்டைகளை இந்த மாதிரி வச்சுட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். கையில வேணும்னா கொஞ்சமா எண்ணெயோ இல்ல நெய்யோ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டுங்க. தட்டை செய்யறதுக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இந்த மாவை வச்சிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாதியால இதை இப்படி மூடுங்க. இந்த மாதிரி பிளாட் சர்ஃபேஸ் இருக்கிற டவரா கிண்ணம் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு இப்படி லேசா நீங்க அழுத்துனீங்கன்னா போறோம். மேற்கொண்டு இதை நம்ம கொஞ்சமா லைட்டா பண்ணா போறோம். யூனிஃபார்ம் திக்னஸ்ல இருந்ததுன்னா தட்டை நல்லா கரகரன்னு பொரியும். இதே இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஒரு தோசை திருப்பி வச்சு லேசா அப்படி எடுத்தீங்கன்னா தட்டை வந்துடும் வெளியில. எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தட்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 4 இல்ல 5 தட்டைகள் வரைக்கும் ஒன்னா போட்டு பொரிக்கலாம். கொஞ்சம் ஒரு பக்கம் வேக ஆரம்பிச்சதும் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமானதும் எடுத்தோடனே நம்மளோட மைதா தட்டைகள் தயார். இப்ப நல்ல சத்தம் அடங்கிடுச்சு. நல்ல பொன் முருவலா இருக்கு. இப்ப நம்மளோட மைதா தட்டைகள் தயார். அரை கப் மாவு எடுத்தோம்னா இந்த அளவுல 10 தட்டைகள் கிடைக்கும். அரை கப் அளவுக்கு அந்த ஆவியில வேக வச்ச மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலைய மிக்சியில போட்டு நல்ல மாவா திரிச்சுக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சலிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி எடுத்து அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்ல வெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த உப்பு பெருங்காய கலவையை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை பிசைஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப தண்ணி பிடிக்காது. அரிசி மாவு சீத அளவுக்கு
இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப்போட கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். ஒரு காட்டன் துணியை விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து உருட்டி போடுங்க. ரொம்ப உருட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு இடைவெளி இருக்கட்டும். இதை எடுத்து இப்ப இந்த துணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். இப்படி இந்த 3 விரலால உருட்டுனீங்கன்னா போதும். ரொம்ப பிரஷர் கொடுக்காதீங்க. ரொம்ப மொழுன்னு உருட்டினோம்னா சீடை வெடிக்கும். அரிசி மாவு சீடை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நான் அரிசி மாவு சீடைக்கான லிங்க், வெள்ளை சீடைக்கான லிங்க், தட்டை, மற்ற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்வீட்ஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா பாருங்க. இப்ப இதை 15 நிமிஷம் கிச்சன் கவுண்டர்லயோ இல்ல ஃபேனுக்கு கீழேயோ வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்ப பொரிச்சு எடுத்துடலாம். எப்பயுமே சீடை மாதிரி ஐட்டம்ஸ் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் வச்சு 1-2 சீடைகளை போட்டு முதல்ல பொரிச்சு வெடிக்குதா என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க. யூஸ்வலா மைதா சீடை வெடிக்காது, அந்த பயமே வேண்டாம் உங்களுக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி செய்யறது சேஃப். கல்லு, தூசி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்ல உள்ள மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னாலதான் சீடை வெடிக்கும். சோ இப்ப நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி சுத்தம் செய்து சேர்த்திருக்கிறதுனால சீடையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கிறதுனால இது வெடிக்கவே வெடிக்காது. சோ இந்த பயம் இல்லாம சீடை பண்ணலாம். நம்ம மெயின் எண்ணெய் சட்டியில பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே எண்ணெய் சட்டி வச்சு எந்த பலகாரம் பண்றதுனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மூடி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஏதாவது வெடிச்சது அப்படின்னா டக்குன்னு இந்த மூடியை போட்டு மூடி கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேமேஜ் ஆகாம இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பக்கத்துல தோசை கல்லை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில இருந்து எடுக்கிறத எடுத்து இதுல போட்டோம்னா இந்த எண்ணெய் ஃபுல்லா இதுல வடிஞ்சிரும். நம்ம இதுல இருந்து அதுக்கப்புறம் எடுத்து டப்பால போட்டு வச்சுக்கலாம். வேஸ்ட் ஆகாம இருக்கும். நமக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலையும் மிச்சமாகும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சீடைகளை ஒன்னொன்னா போடுங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டோம்னாலும் சில நேரம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னா போடுங்க. கொஞ்சம் செகண்ட்ஸ் கழிச்சு மெதுவா இதை இப்படி திருப்பி விடுங்க. அடுத்தடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூடா இல்லைன்னா நல்லா ஹைல வச்சு சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சிம்ல வச்சுட்டு சீடையை போட்டு பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா பொரிஞ்சோடனே எடுத்தோம்னா நம்மளோட சீடை தயார். வெடிக்குங்கிற பயமே இல்லாம பிகினர்ஸ் கூட செய்து பார்க்கலாம் இந்த மைதா சீடைய. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க.